நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும். இந்த கண் இமைக்கிறதுக்கு மறந்தாலும் இது மறக்கக்கூடாது, ஒன்று நாமம் அப்படின்னு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அந்தாள் வாழ்க. அப்படியே படித்து கொண்டு வருகின்றவர் சொன்னார், கள்ள புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. இந்த புலன் 5 இருக்கின்றதல்லவா, கைகள், கால்கள், கண்கள், மூக்கு எல்லாம், அதெல்லாம் ஓடி ஓடி தெரியும். இந்த மனசு இருக்கு ரொம்ப மோசமானது, உலகிலேயே மிக மிக மோசமான கெட்டவன் அப்படின்னு சொன்னால் இந்த மனசு தான். இது இன்றைக்கு கொண்டு நினைக்கும், அடுத்த நிமிஷம் கொண்டு நினைக்கும், இப்போ இந்த அங்காள போய் என்னோட நினைக்கும், இப்போ இவர் நல்லதுன்னு சொல்லும், இப்போ இந்த அங்காள போய் இவர் அப்படிப்பட்டவர் என்னும், ஒரு அங்காள போய் இவரா அவரா என்று கேட்கும். இது மனசு ரொம்ப மோசமானது. ஆக இன்றைக்கு கூட இந்த திருவாசகத்துக்கு எத்தனை பேர் வர கொண்டு நச்சிருப்பார்கள். இப்போ இந்த பிறகு சரி திருவாசகம் தானே, நாம் ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்போம் அப்படின்னு இந்த மனசு சொல்லியிருப்பேன். ஆனால் கூடியிருந்து படிக்கிறது போல வராது. ஆக கள்ள புலன் 5 என்ன, மனசு ஒன்றை பார்த்துட்டுது, இதை தொட சொல்லியிருந்தால் எனக்கு கவராக இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது, மனசில் தூக்கணும் மனசு சொல்லுது. கை அங்கே போகுது, அப்போ இந்த கை ஏவுது, மனசு கையை ஏவுது தொடர்ந்து அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆழ்மனது சொல்லுது தொடாதே, உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு. ஆனால் அங்கே அதை அந்த தொடர் வருகின்ற பொழுது இந்த ஆழ்மனதுடைய சொல்லை நாங்கள் கேட்பதில்லை. எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் தப்பு செய்கின்றோம், நாங்கள் போகிற வழி பிழை அப்படின்லாம் எல்லோருக்கும் தெரியும். இங்கே ஒருவருமே கெட்டவர்கள் இல்லை இந்த உலகத்தில், எல்லோரும் நல்லவர்கள் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஆழ்மனது சொல்லுகிறதை கேட்கவில்லை. துரியோதனனே சொல்லுகின்றான், என்ன என்னுடைய ஆழ்மனது சொல்லியது திரௌபதியினுடைய துயிலை உயிரக்கூடாது, துச்சாதனன் செய்ய நான் சொல்லிவிட்டேன், தவறாக சொல்லிவிட்டேன், அகங்காரம் விடவில்லை என்று சொல்லுகின்றான். என்னுடைய அகங்காரம் தான் நமக்கு இருந்து கொண்டு நாம் செய்கிறது தான் சரி என்று சொல்லியும், கடவுள் இல்லை என்றதும், வாதிடுகிறதும், தேவையில்லாத வார்த்தைகளை முறைகிறதும், பெரியவர்களை நிந்திக்கிறதும், இதெல்லாம் நம்மளுடைய அறியாமை, அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த கள்ள புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் யானே போய் என் நெஞ்சும் போய் என் நண்பும் போய் ஆனால் வினையே நழுதாள் உன்னை பெறலாம் தேனே அமுதே என்று பாடினார் மாணிக்க வாசகர். ஆக இந்த நெஞ்சு போய் என்னுடைய அன்பு போய், நாங்கள்லாம் அன்பு வைக்கின்றோம், கிடைக்கின்ற வரைக்கும் அன்பு கிடைக்கிறேன்னு சொன்னோன்னு அந்த அன்பு மாறுகின்றது. உதாரணமாக நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், ஊருக்கு போகின்றோம், ஊருக்கு போய்க்க ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா படி கொடுக்கணும் அக்கா தங்கச்சின்னு சொல்லி. இந்த முறை கொடுத்துட்டோம், வார முறை கொடுக்க இல்லை, போயிட்டு சும்மா வாரம் போன என்ன நடக்கும், என்னதான் வந்தால் கிளிக்கினா நமக்கு ஒன்றும் தரையில அப்படியே. இதுதான் யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே நலதால் உழைப்பெறலாம் அப்படின்னு பாடினார். என்ன அது மட்டுமில்லை, அவர் பாடியது இந்த கள்ளப்புலனைந்து வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலாவுனக்கு. அதுக்கு மேலே என்ன சொன்னார், நாயக்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சுரந்த தயாவான தத்துவனே. நான் யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு கேவலமாக இருந்தேன், தாயை விட சிறந்த தயாவான தத்துவன் நீ அப்படின்ட்டு இறைவனை பாடினார். அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமானுடைய கட்டளையின்படி, உங்களுக்கு தெரியும் புட்டுக்கு மண் சுமந்த வரலாறு, நான் சொல்லலை, நான் சொன்னால் நேரம் போகும். அங்கே குதிரை வாங்க போனார். குதிரை வாங்க போகிற பொழுதும் வழியிலே இறைவன் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை தடுத்து நிறுத்தினார். குதிரை வாங்க விடாமல் கோவிலை கட்ட பண்ணினார். அந்த கோவிலை கட்டி முடிச்சாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. ஒரு ஒற்றை துண்டை போட்டுட்டு அந்த கோவிலில் படுத்துருந்தாராம். ஆறு மாணிக்க வாசக சுமார் உத்தரகோஷம் படுத்திருக்க இந்த குதிரை வரையிலே அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் சேவகரை அனுப்பினார். சேவகரை அனுப்புகின்ற பொழுது சேவர்கள் போய் பார்த்தார்கள், தூங்குறார். தட்டி, சுவாமி நீங்கள் தானே அந்த குதிரை வாங்க வந்தது, பாண்டிய மன்னன் உங்களை அழைத்து வர சொல்லுகின்றான் அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டார். அப்படியா, நானா குதிரை வாங்க வந்தேன், மறந்து போய் எல்லாமே மறந்து போச்சு. இதுதான் பக்தியினுடைய உச்சம். பக்தியினுடைய உச்சம் என்று சொன்னால், எப்பொழுது கோவிலுக்கு நீங்கள் வருகின்றீர்களோ, கும்பிடுகின்ற பொழுது உங்களையும் அறியாமல் சொட்டு கண்ணீர் வருகின்றதோ, இந்த கைக்கிடையால் வேர்த்து ஒழுக நிற்கின்றதோ, பயம் தேகம் கொஞ்சம் பிளாங்கிதமாக நடங்குகின்றதோ, அப்போ உங்களுக்கு உயர்ந்த பக்தி வந்து. அதுக்காக கலையாடக்கூடாது, கூத்தாடக்கூடாது. சில பேர் நான் தான் தெய்வம் அப்படின்ற ஆடுகின்றார்கள் பாருங்கள், அது இயற்கையில் என்னால் முடியாதது. ஆகவே அந்த ஒரு புலாங்கிதம் வர வேண்டும். அந்த புலாங்கிதம் வந்தால் அதுதான் பக்தி என்று சொல்லப்படுகின்றது. ஆக அவர் குதிரை கேட்டார், குதிரை வரார். அப்போ போய் என்ன சொன்னார், சிவபெருமானை போய் கேட்டார், இறைவா பாண்டிய மன்னன் என்னிடம் பணம் கொடுத்து குதிரை வாங்க அனுப்பினானா, அது மறந்து போனார், அனுப்பினானா, ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார்.
உள்ளுக்கு இருந்தவர் என்ன பண்ணினார்? சிவபெருமான் சொன்னார், ஆவணி மூலத்தண்டு குதிரைகள் வரும் என்று சொல்லி அனுப்பு அப்படின்றாரு. சத்தியமாக நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட சிவபெருமானே வந்து இதிலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, சொல்கிறார், இன்னும் நாளைக்கு இன்னது வருமப்பா, நீங்கள் போகமாட்டா, நீங்கள் போவீங்களா? அல்லது 68 கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? நானண்டா கேட்பேன். நீ சொல்லிக்கிட்ட உள்ளே இருந்து அப்படி 3 குதிரை வருமெண்டு, அது எப்படி வரும்? ஆறாள் வரும்? எத்தனை குதிரை வரும்? என்ன நிற குதிரை வரும்? எத்தனை மணிக்கு வரும்? ஆறதை கொண்டு வருவார்கள்? இப்படி வேண்டாம் அந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்போம். இதான் எங்களோட பக்தி. ஆனால் மாணிக்கவாசகருடைய பக்தி என்ன சொன்னது? சிவபெருமான் சொன்னார், ஆவணி மூலத்தண்டு குதிரை வரும், போய் சொல்லு. இவரும் போய் எந்த கேள்வியில் நேராக சிவன்கிட்ட சொன்னார், ஆவணி மூலத்தண்டு குதிரை வருமா, போய் சொல்லு அப்படின்னு சொல்லி. வந்தவன் கூட கேட்கல எப்படி வருமாண்டு. இதான் நம்பிக்கை. இறைவனை அடைகிறதே ஒரு நம்பிக்கை தானே, பக்தி ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையில் அங்கே போய் சொன்னார். அது மாதிரி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குதிரை போனது. குதிரை போகின்ற பொழுது எப்படிப்பட்ட குதிரையை கூட்டிகிட்டு போனார் பாருங்க சிவபெருமான். என்ன பண்ணினார்? இந்த காட்டில் தெரிஞ்ச நரிகள் எல்லாவற்றையும், இப்போ வீட்டிலேயே பல நரி இருக்குது, காட்டில் இந்த நரிகள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு உங்களுக்கு பதவி பிரமாணம் அப்படின்றார். சுவாமி என்னென்று கேட்டார். நீங்கள் எல்லாம் பரிகளாக மாறக்கடவீர்கள் என்று சொன்னார். பரிகள்டா குதிரை, ஓடும் பரிகள் இருக்கின்ற பரிகள் ரெண்டா அந்த குதிரைகளாக ரொம்ப சந்தோஷம் நரிகளுக்கு எல்லாம். ஆனாலும் அதுக்குள்ள நரி இது கேட்டுச்சு, இது நீடிக்குமா அல்லது ஒரு காலத்தில் போயிடுமா அப்படின்னு சொல்லி. இறைவன் அல்லவா அவன் சொன்னான்னு சொன்னால், எப்போ நீங்கள் இது கஷ்டப்பட்டு நிற்கிறீங்களோ அப்போ அது மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே போச்சது எல்லாம் போன உடனே பார்த்தது லயத்தில் கட்டியாச்சு. கட்டினா இந்த குதிரையும் அந்த புல்லையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு அழுத்து போச்சு நரிக்கு. கொஞ்ச நேரத்தில் என்ன பார்த்து சொல்லிச்சுது, அட கடவுளை தெரியாமல் பதவி பிரமாணம் ப்ரமோஷன் என்று சொன்னார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா திரும்ப இங்கேயும் இப்படி தான் இருக்கின்றது. இது எப்போ தான் இந்த பதவிகளை விட்டு நீங்குமா அப்படி அந்த கணமே எல்லாம் நரிகளாக மாறிவிட்டது குதிரைகள் எல்லாம். இதில் என்னென்னு சொன்னால், பாண்டியனுக்கு குதிரையை கொண்டு கொடுக்குற பொழுது இறைவன் சொன்னார், வாங்கிய பொருள் மீண்டும் திரும்ப பெறப்பட மாட்டாது. அங்கேருந்து தான் சட்டமே வந்தது. இப்போ நாங்கள் ஒன்றும் இங்கே புதுசாக சட்டம் கண்டுபிடிக்கல. வாங்கின பொருள் திரும்பி இதில் போடுவாங்க, சாமான் வாங்குற இடத்துல இந்த வாங்கின பொருள் திரும்பி எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி. அப்போ சட்டம் எங்கேருந்து வந்து அதுதான் எங்கிட்ட இடத்துல தான் வந்தது. இப்படி நிறைய ஒப்பிட்டு காட்ட முடியும் எனக்கு நிறைய. ஆக அப்போ அவர் சொன்னார், இந்த குதிரை நல்ல குதிரை. அப்போ பாண்டியன் நல்ல குதிரை, அழகான குதிரை, அளவில்லாமல் வருது அப்படின்னு சொல்லிச்சான். நான் இங்கே வந்தவொடனே மாணிக்கவாசகர் நல்ல குதிரைகள், இவைகள் குதிரைகள் தான் என்றார். குதிரைகள் தான் அப்படின்றார் சிறைவன். இது பஞ்ச கல்யாணி, அந்த கல்யாணி, இந்த கல்யாணி நிறைய உதாரணங்கள்லாம் காட்டி முடித்தோடனே சொன்னால், குதிரை இந்த வைக்கல் கொடு, இந்த புல்லு கொடு, மாற்று குதிரையை கொண்டு போ அப்படின்னு கொண்டு போனார். ஆனால் அவர் சொன்னார், நாளைக்கு என்ன ஆகுதுன்றதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். எச்சரிக்கையாக சொல்லிட்டு தான் போனாருன்னு. அது அடுத்த நாளே எல்லாம் மாறி நின்ற குதிரைகளையும் எல்லாம் அடித்து குதிரை கொண்டு போச்சு. அப்போ தான் மாணிக்கவாசகருக்கு தண்டனை கொடுக்க போனான் இது பாண்டிய மன்னன். கொடுக்க போகின்ற பொழுது அந்த தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு சிரமத்துக்கு ஆட்பட்டு வந்தவர் மாணிக்கவாசக சுவாமி என்று பார்ப்போம். இது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெருசாக நினைத்து கொண்டு ஊதி அது பெருசு வெடிக்க பண்ணி அவஸ்தைப்படுகின்றோம். இவர்களெல்லாம் நினைத்தம் அப்படின்னு சொன்னால் எங்களோட கஷ்டம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆகவே அவர் அதை சொன்னார். அதுக்கு மேலேயும் சொன்னார், இந்த நாய் கடையாய் கிடந்து அடியிருக்குன்னு சொன்னார். இந்த நாயில் வந்து 2 குணம் இருக்குது. ஒன்று நன்றி மறவாமை, இன்னொன்று வந்து தான் சாப்பிட்டதையும் கக்கும் திருப்பி அதையே சாப்பிடும். அதனால தான் இந்த நன்றி உள்ளது நாய். ஆனால் இந்த 2வது குணம். இன்னொரு 3வது குணம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைக்கிளில் ஓடுற பொழுது நாங்கள் திரத்தி கொண்டு வந்து ஒரே ஸ்பீடில் வரும். இந்த அதே ஸ்பீடில் தான் திரும்பி இங்கேயும் வரும். அது போனது திரும்பி அமைதியாக வரலாம் அல்லவா, அதே ஸ்பீடில் வந்து அந்த இடத்துல நிற்கும். ஆக இப்படி அவர் பாடிய ஒவ்வொரு சொற்களும் கேட்க வேண்டிய ஒன்றாகும். ஆகவே சொல்லிக்கொண்டு தான் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அடுத்து அவருடைய இன்றைக்கு நான் காத்தாலே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த 4 நாயன்மார்களும் என்னென்ன ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள், அதில் என்னென்ன பொருட்கள் வைத்திருப்பார்கள் கேட்டேன். அது கூட நமக்கு பல பேருக்கு தெரியலை. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்ன வச்சிருப்பார் கை 2 கேட்டால் தெரியலை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன மாதிரி இருப்பார்னு கேட்டால் தெரியலை. திருநாவுக்கரசு நாயனார் என்ன மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். திருநாவுக்கரசு நாயனார் கையில் என்ன வச்சிருக்கிறாருன்னு. அவர் தோசைக்கல் அடுப்பு அது கரண்டி வச்சுருக்கிறான்னு சொன்னால் அவரது நின்று அவனுக்கு அது தோசைக்கல் கரண்டி மாதிரி கிடக்குதுன்னு. ஆனால் அவர் வச்சுக்கிறது உழவாரம். ஏன்னா அந்த காலத்தில் கோவில்கள் எல்லாம் கல்லும் முள்ளும் இருக்கும், அதை செருக்கி எடுக்கிறதுக்காக வைத்திருந்தாரு. அப்பேற்பட்ட சிறந்த மகான்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்திருக்கிறார்கள்.
நாங்கள் தெரியாமல் எங்கேயோ ஓடி திரிகின்றோம். என்ன நாங்கள் இன்றைக்கு எதை தேடி ஓடுகின்றோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 3 விஷயம்தான். காணி, இன்றைக்கும் காணிக்கு நாங்கள் சண்டை பிடிக்கணும். ஒரு புலி காணிக்கு சண்டை பிடிக்கின்றோம். இன்றைக்கு இந்த எல்லைக்கதையால் கொஞ்சம் அது மொத்தமாக வந்துட்டா கூட இது எந்த வீட்டுக்கு வந்துட்டது, இது அரைவாசி எனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடிபடுகின்றோம். எல்லை சண்டை, நாட்டு சண்டை, வீட்டு சண்டை, நான் பெருசா நீ பெருசா, இப்படி சண்டை போடுறதுலேயே எங்களுடைய வாழ்க்கை வீணாக போகின்றது. மொத்தம் எங்களுக்கு 125 வருஷங்கள் வாழக்கூடிய தன்மையை கடவுள் எங்களுக்கு தந்து அனுப்புகின்றார். ஒரு நாளைக்கு 26,000 சொச்சம் மூச்சுக்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இது எங்கே இருக்கின்றது? ஜீவ பிரம்மக்கிய வேதாந்த ரகசியம் என்கின்ற நூலே அழகாக எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் படித்து பாருங்க. ஆக இதெல்லாம் நாங்கள் தேவையில்லாத வம்பு, தும்பு, வீண்வாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், போட்டியல், பொறாமைகள்னாலே எங்களை ஆயுளை குறைத்து நோயை உருவாக்கி நாம் துன்பப்படுகின்றோம். ஆகவே இங்கே நான் சொல்ல வருகின்ற இந்த இடத்துல மேடையில் என்னவென்றால், எதுவும் நிலை இல்லை, அதை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் எல்லோரும் மனதிலே. இதை நான் சொல்ல திரும்பவும் சொல்லுகின்றேன். பட்டினத்தார் அழகாக சொன்னார். சுற்றமும் தாயாரும் பெண்டிரும் கைவிட்டு தாழ்ந்திடும் நாள், நோயாரும் அப்போது குடிவந்து கொள்வாரே, கொண்ட நோயும் ஒரு பாயமல்லாது வேறேதாம் உடம்பு என்று பாடினார். நல்லா நீங்கள் வீட்டில் போயிட்டு யோசிச்சு பாருங்கோ. இந்த பாடலுக்கு பொருளை நீங்களே யோசிச்சு பாருங்கோ. ஆகவே அன்பர்களே, இது ஒரு ஞானக்களஞ்சியமான விஷயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு பின்னாலே இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, பல வாழ்த்து செய்திகள் இருக்கின்றன, பல அறிஞர்கள் பேச வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் இடம் தந்து நான் விடைபெறுகின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஆலயத்தின் சார்பாகவும் இந்த அரங்கத்தின் சார்பாகவும் உங்களை எல்லோரையும் அன்பாக வரவேற்கின்றோம். நான் வரவேற்கின்றேன். இந்த இடத்துல இது உங்களுடைய இடம். நீங்கள் எந்த நிகழ்வானாலும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். இது இந்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு இடம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு தமிழனுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்கள் எல்லோரும் இந்த இடத்துல நிகழ்வுகளை நடத்தலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சில விதிமுறைகள் இருக்கின்றது, அவைகளை கடைப்பிடித்தே ஆக வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஆசிகளை கூறி பெருமான் மாணிக்கவாசக சுவாமிகளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் பிரார்த்தித்து, இங்கே பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற குருக்களையா அவர்களுக்கும், மேலும் முதன்மை புஸ்தகத்தை வாங்க வந்திருக்கின்ற உல்ரிக் குரோக்கா அவர்களும் சுகதேவ் அவர்களையும் அன்புடன் வரவேற்று இந்த உரையை நான் பூர்த்தி செய்து கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த நான் வருகின்ற நேரத்திலே தேவாரம் பஞ்சபுராணம் பாடியிருந்தார். மிக அழகாக பாடினீர்கள். கேட்கின்ற பொழுது கிந்தோளத்திலே நல்லா பாடியிருந்தீர்கள் கடைசி. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். அரகரம பார்வதி பதஜே. மாணிக்க வாசகரை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் அதே நேரத்தில் அழகாக தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் கூறிய எங்கள் குரு ஐயா அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக அன்போடு மேடை கலைக்கின்றேன். திரு மாவை தங்கராஜா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடையில் ஆறுமுக பாஸ்கர குருக்கள் ஐயா அவர்களை இந்த மேடையில் நாங்கள் கௌரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒளி மூலமாக இறையை கண்டோம், ஒளி மூலமாக இறையை கண்டோம், அருள் மூலமாக இறையை கண்டோம். இப்போது நடனம், இயலிசை நடனமாக நடனத்தை இந்த மேடையில் வழங்குவதற்காக நாட்டிய கலைமணி பரத சுடாமணி திருமதி அமலா சுரேஷ்குமார் அவர்களுடைய மாணவிகள் செல்விகள் நவீனா சந்திரகுமார், தீபிகா பார்த்திபன், சுஜினா விசாந்தன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடைக்கு அழைத்து அவர்களுடைய நடனம் மூலமாக இந்த மேடையை அலங்கரிப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். தல் குகு தல் குகு தல் குகு தீர்
விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய திக்கிட உதர தட கேணவுதே கிட உதர தட ஜெய ஜெய திக்கிட உதர தட கேணவுதே கிட உதர தட ஜெய ஜெய ததி கை துதி கை யானை முக தவந்தொம் கிட கிடத்தக்க திக்கு தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தக்க திக்கி தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினைய உக்குடுதாம் உக்கிடுதை ததி கை தூதி கை யானை முகத்தவந்தொம் கிட கிடத்தக திக்கு தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தக திக்கி தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினய உக்குடுதாம் உக்குடுதை ததி கை தூதி கை யானை முகத்தவந்தொம் கிட கிடத்தக திக்கு தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தக திக்கி தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினய உக்குடுதா உக்கிடுதை தகுதி குத கீட தொம் கிட கிடத்தகிடம் தந்தி கிடத்தகதி கூத்தாம் தததாம் தததாம். அடுத்தபடியாக ஒரு வாழ்த்துரை மீண்டும் காணொளியில் அந்த வாழ்த்துரை வர இருக்கின்றது. பேராசிரியர் மரவன் புலவு சச்சிதானந்தம் ஐயா அவர்களுடைய அந்த வாழ்த்துரை இப்பொழுது. நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள். அருள்மிகு சிவகாமி உடனுரை நடராஜ பெருமான் திருவடிகளை வணங்குகிறேன். அருள்மிகு ஜேர்மன் ஹம் நகரம் காமாட்சியம்பாள் திருவடிகளை வணங்குகிறேன். இந்த நாள் வரலாற்று பொன்னாள். மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தை உலகுக்கு எடுத்துச் செல்லும் முயற்சிகளில் தருமபுரம் ஆதீனம் 26வது குருமகா சன்னிதானம் அவர்கள் எனக்கு வழிகாட்டி, 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் எனக்கு உற்ற துணையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துகளுடனும் ஆசிகளுடனும் இந்த பணியை நான் சிறப்பாக செய்து வருகிறேன். அருள்மிகு காமாட்சி அம்பாள் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி திருவருளை பேணுகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை நான் வேண்டி நிற்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியர் ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்து திருப்பணி செய்த நாள், திருவாசகத்தை ஜெர்மன் மொழிக்கு கொண்டு சென்ற நாள். இந்த பதிப்பை கொண்டு வரும் முயற்சியில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று வழிகாட்டிய தருமபுர ஆதீனத்தாருக்கு நன்றி சொல்கின்ற இதே வேளை, இந்த பதிப்பை முழுமையாக தன்னுடைய முயற்சியாக எடுத்து செய்த ஜெர்மன் மொழியை நன்றாக அறிந்த, தமிழ் மொழியை நன்றாக அறிந்த திருமதி தணிகா சுப்பிரமணியம் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். தமிழுக்கும் ஜெர்மனுக்கும் உள்ள தொடர்பை அவர்கள் நிலைத்து செய்ய, நீடித்திருக்க வழி செய்திருக்கிறார்கள். வாழ்ந்ததற்கு, ஜெர்மனியில் தமிழர்கள் வாழ்வதற்குரிய ஒரு காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்து அதை செம்மையாக செய்திருக்கிறார்கள். ஜெர்மன் தமிழர் அவர்கள் அனைவரும்
அவர்களுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். அதே போல திரு மாவை தங்கராஜா அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பை நான் புத்தகமாக படியாக காட்டிய உடனேயே, ஐயா இதை நான் ஜெர்மனிக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதற்குரிய செலவுகளை எல்லாம் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த படிகளை எல்லாம் ஜெர்மனிக்கு எடுத்து சென்றவர் மாவை திரு தங்கராஜா அவர்கள். அந்த பெருமகனாரின் முயற்சியால் தான் இந்த வெளியீட்டு விழா இன்றைக்கு நடைபெறுகிறது. அந்த பெருமானுக்கு அருள்மிகு சிவகாமி உடனுரை நடராஜ பெருமான் எல்லா அருளையும் கொடுப்பாராக. அருள்மிகு காமாட்சி அம்பாள் எல்லா அருளையும் கொடுப்பார்களாக. அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் அருள்மிகு காமாட்சி அம்பாள் கோயில் குருக்கள் ஐயா அவர்கள். அவருடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆதரவில்லாமல், அரவணைப்பில்லாமல் எந்த முயற்சியும் வெற்றி பெறாது. ஹம் நகரில் அருமையான சைவ திருக்கோயிலை அமைத்து அங்கே உள்ள சைவ அடியார்களுக்கும் ஜெர்மன் மக்களுக்கும் அருள் பாலிக்கின்ற பெரும் கடனை செய்து கொண்டிருப்பவர் ஹம் அருள்மிகு காமாட்சி அம்பாள் கோயில் குருக்கள் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஜெர்மன் பதிப்பை கொண்டு வருவதில் இன்னும் கடுமையாக உழைத்தவர் திரு கந்தையா சுப்பிரமணியம் அவர்கள். தன்னுடைய மகளை இதில் ஈடுபடுத்த வேண்டி எல்லா வசதியையும் செய்து கொடுத்து ஜெர்மன் மொழியை அவருக்கு முறையாக கற்பித்து தமிழை முறையாக கற்பித்தவர் கந்தையா சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களும் இந்த வெளியீட்டு விழாவில் பங்கு பெறுகிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள், அரவணைத்து செல்கிறார்கள் என்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர்களுக்கும் எனது நன்றி. இந்த நூல் சிறப்பு பெறுகிறது, இந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பு பெறுகிறது. பதிப்பு முயற்சியில் ஈடுபட்டவர்கள் திருமதி நித்யா கணேசன் ராஜேஷ் அவர்கள். அவருடைய ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் இந்த பதிப்பு இவ்வளவு வெற்றிகரமாக வந்திருக்க முடியாது. அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சென்னையில் இவர் திருமதி நித்யா கணேசன் ராஜேஷ் மும்பையில் வசிக்கிறார்கள். எம்ஏ ஆங்கிலம் படித்த பெண்மணி. அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக 12 முறை முயற்சிகளில் கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சென்னையில் வாழ்கின்ற கலைமாமணி சசுரேகா பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூலை தயாரிப்பதில், அச்சிடுவதில், தொகுப்பதில், பதிப்பிப்பதில் பணிபுரிந்த, வெளியீட்டு விழாவை நிகழ்த்துவதில் பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நூல் ஜெர்மன் வாழ் இளம் தமிழர்களுக்கும் சைவத்திலும் தமிழிலும் ஈடுபாடு கொண்டு சைவ கோயில்களுக்கு வந்து செல்லும் ஜெர்மனிய மக்களுக்கும் உதவ வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்குவதற்காக திண்டிவனம் கம்பன் கழக அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையின் பொதுச் செயலராக இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ஞானசோதி சரவணன் வானொலியில் அவருடைய வாழ்த்துக்களை கண்டு மகிழ இருக்கின்றோம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு பொழுதினை நலமுடன் அமைத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதற்கண் நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்னை தமிழுக்கே தலைவணக்கம், முதல் வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய். கடல் கடந்த நம் இதயங்களை இந்த கன்னித் தமிழ் இப்பொழுது இணைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இணைப்பிற்கு பாலம் அமைத்துக் கொடுத்த உலகத்தமிழ் பண்பாட்டு மையம் யாழ்ப்பாணம் நிறுவனர் மாவிசு தங்கராசை அவர்களுக்கு உள்ளம் நிறைந்த நன்றிகள். திருவாசகம் வரலாற்று மையம் மிக அற்புதமான பணியினை முன்னெடுத்திருக்கின்றது. 1923 ஜெர்மனி மொழியில் திருவாசகத்தை மொழிபெயர்த்து முதல் பதிப்பாக வெளியிட்டு, இப்பொழுது 2026 திருவாசகத்தை ஜெர்மன் மொழியில் மீண்டும் 2ஆம் பதிப்பாக வெளியிடுகின்றார்கள். அவர்களினுடைய இந்த பணியானது சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகின்றோம். அற்புதமான பணியினை ஏற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவன் திரு பாதம் தொட்டு நன்றி மலர்களை காணிக்கையாகி சமர்ப்பிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த வாழ்த்துக்கள்.
திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பார்கள். வள்ளல் பெருமான் பாடும் பொழுது கூட, வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கரும்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று எவ்வாறு இந்த பக்தி இலக்கியங்களை நாம் உள்ளன்போடு ஆன்மாவோடு சுவாசத்தோடு கலந்து படிக்க வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார். அதனால்தான் சொல்வார்கள், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி தேடி தேடி நாட்களும் கழிந்து போய் என்று சொல்லும் பொழுது, சிவவாக்கியர் பாடும் பொழுது இறைவன் என்பவன் அகத்தில் இருக்கின்றான். அதனால்தான் மனக்கோயில் கொண்ட மாணிக்க வாசகர் அகத்திலே இறைவனை வைத்துக் கொண்டு புறத்திலே நாம் எங்கு இறைவனை தேடி அடைய முடியும் என்பார்கள். அப்போ இந்த திருவாசகம் என்பது ஒரு சரணாகதி தத்துவத்தினை நமக்கு சொல்லிச் செல்கின்றது. சொல்கின்ற ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேனை தாயிற் சிறந்த தயான தத்துவனே என்கிறார். நாய் என்னும் விலங்கை விட கீழாக இருக்கக்கூடிய என்னை தாயை விட சிறந்து காக்கக்கூடிய பரம்பொருளே, நீ எனக்கு சரணாகதி, உன்னுடைய பாதத்தை நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன் என்று மணிவாசகர் தம்மை எவ்வளவு தாழ்த்திக் கொள்றார் பாருங்க. அடியேன் என்ற வார்த்தை வைக்கும் பொழுதே நம்மளுடைய அகந்தையானது அழிந்து விடுகின்றது. நாயை விட இழிந்த பிறவி என்று நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ளும் பொழுதே ஆணவம் அங்கு அழிந்து விடுகின்றது. உன் பாதத்தை சிக்கன பிடித்துக் கொண்டேன் என்ற பொழுதே சரணாகதியை நாம் அங்கு கொடுத்து விடுகின்றோம். இப்படி இறைவன் முன்பு நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மணிவாசகர் நமக்கு தரக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அதுதான் திருவாசகம். இறைவன் முன்பு நின்று கொண்டு நான் நல்லவன், நான் தூய்மையானவன், நான் சிறந்தவன், நான் பொய்யில்லாதவன், நான் உண்மையானவன் என்றெல்லாம் சொல்வதை விட நாம் எவ்வாறு இறைவனிடம் சொல்ல வேண்டும் தெரியுமா? அதுதான் நமக்கான முக்திக்கான வழி என்கிறார். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறி என்று மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது இறைவனிடம் இப்படித்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி செல்கின்றார். அதுதாங்க திருவாசகம். நான் பொய், இறைவனே உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பொய், என்னுடைய அனைத்தும் பொய், என் நெஞ்சும் பொய், இந்த சிவ அடையாளங்கள் பொய், சிவனே என்று சொல்வது பொய், எல்லோரும் என்னை அடியவர்கள் என்று சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தம் அடைகின்றேன், அனைத்தும் பொய். ஆனால் இவையெல்லாம் கடந்து உன் மீது நான் சரணடைந்தால், உன் மீது அன்பு கொண்டால் இந்த வினையின் மூலமாக நீ என்னை சிக்கன பிடித்துக் கொள்வாய் என்று மணிவாசகர் சொல்லும் போது, யானே பொய், என் நெஞ்சம் பொய், அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே என்று அற்புதமாக இறைவனை வணங்கும் முறையை மணிவாசகர் பெருமான் நமக்கு சொல்லி செல்கின்றார். எனவே இந்த நல்லதொரு நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சியினை ஏற்படுத்தி உலகெங்கும் இந்த திருவாசகத்தை கொண்டு செல்லக்கூடிய அன்பு உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டுகின்றேன். ஒரே ஒரு சிறு குருவின் பாடலோடு நான் நிறைவு செய்கின்றேன். இந்த இடமானது, இந்த நூல் வெளியிடக்கூடிய இடம் சங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோயில். அற்புதமான இடம், இந்து சங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோயில். அதனால்தான் காஞ்சி மகா பெரியவருக்கு ஒரு பாடல் ஒன்றை எழுதியிருப்பார்கள். அது குரு அனைவருக்குமான பாடல். அந்த குருவினுடைய பாடலை நாம் குரு பாதத்திலே சமர்ப்பித்து எப்பொழுதும் குருவருளோடு பயணித்து திருவருளை நாம் அடைவோம் என்று கூறி, விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, எங்கள் குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போதும், அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போதும் அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. குருவே சரணம். வாய்ப்பளித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றி. நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேராசிரியர் முனைவர் ஞானசுதி சரவணன் அவர்களுடைய இந்த வாழ்த்துரையை தொடர்ந்து அடுத்தபடியாக இன்னும் ஒரு வாழ்த்துரை, அதை வழங்குவதற்காக நிறுவனர் திருப்பெருந்துறை அடியார்கள் அறக்கட்டளை திருவண்ணாமலை, இந்த அறக்கட்டளையின் நிறுவனராகிய தென்றல் மா சிவகுமார் அவர்களுடைய வாழ்த்துரையும் உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் காணொலி ரீதியாக இந்த மேடையில் இப்பொழுது அரங்கேற இருக்கின்றது. நன்றி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக தாயினுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவாசக
வரலாற்று மையம் திருவாசகத்தை ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்த்து அதற்கான ஒரு விழாவை ஜெர்மனியிலே எடுத்து அந்த விழாவை நம்மளுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாவை சோ தங்கராச ஐயா அவர்கள் யாழ்ப்பாண உலக தமிழ் பண்பாட்டு மைய நிறுவனராக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருவண்ணாமலையிலிருந்து அடியனை அழைத்து அந்த மொழிபெயர்ப்பு விழாவிற்கு திருவாசகத்தை பற்றியான ஒரு சிறப்புகளும் இந்த மொழிபெயர்ப்பு விழாவிற்கான ஒரு வாழ்த்துக்களையும் அடியனை தருமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இறைவனுடைய கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் திருவாசகம் இந்த கலியுகத்தில் எங்கு பார்த்தாலும் பெரிய எழுச்சி ஏற்பட்டு திருவாசக முற்றோதல், திருவாசக சொற்பொழிவுகள், திருவாசக உட்பொருள் விளக்குதல், அதையெல்லாம் தாண்டி இந்த நூற்றாண்டில் சென்ற ஆண்டு முதல் திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு நிகழ்வும் இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த திருவாசகம் என்ன நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது? 63 நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அடியார் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி தவித்து 63 நாயன்மார்கள் ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது சென்று ஒரு அடியாரை அழைத்து வந்து தன் இல்லத்தில் அன்னம் பாலித்து அவர்களை மகிழ்வித்து அனுப்புவதே தொண்டாக செய்த காரணத்தினால் ஒரு நாள் சிவனே அடியாராக வந்து அவர்களையெல்லாம் ஆட்கொண்டான் என்பது வரலாறு. அப்படி அடியார்கள் அந்த 63 நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாளை ஒரு அடியார் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி தவித்த காலம் போய் இன்று திரும்புகிற இடங்களெல்லாம் இந்த கலியுகத்தில் அடியார் திருக்கூட்டமாகவே திகழ்வதற்கு முக்கிய காரணம் இந்த திருவாசகமும் தேவாரமும். சிவனே வந்து எழுதி மணிவாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கையொப்பமிட்ட இந்த திருவாசகம் இன்று திரும்பும் இடமெல்லாம் திருவாசக முற்றோதல், திருவாசக முற்றோதல் என்று அடியார் திருக்கூட்டம் பெருகி இருக்கிறதற்கு காரணம் இந்த திருவாசகம். அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை இதுவரை எத்தனையோ மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தாலும் ஜெர்மன் மொழியிலே இந்த திருவாசகத்தை இந்த நூற்றாண்டிலே இந்த காலத்தில் கலியுகத்தில் மொழிபெயர்த்து அதற்கு ஒரு விழாவை எடுத்து ஜெர்மனியிலே திருவாசகத்தை பரப்புவதற்காக எடுக்கின்ற இந்த பெரும் முயற்சியை இறைவனுடைய கருணை இல்லாமல் இதை செய்ய முடியாது. எழுதியவனும் அதை சொன்னவனுமாக இருக்கக்கூடிய கூத்தபிரானும் மணிவாசகரும் இல்லாமல் இது செய்ய முடியாது. அவன் கருணை கிடைக்க பெற்ற பிறகே ஜெர்மனியில் இந்த விழா சிறப்பாக எடுத்து நடைபெறுகிறது என்று சொன்னால் ஜெர்மனியிலும் திருவாசகத்தினுடைய தாக்கத்தை இந்த கலியுகம் கண்டிருக்கிறது. எம்பெருமானுடைய கருணையினாலும் மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் இந்த திருவாசகம் உலகம் முழுவதும் சென்று அடைவதற்கு இப்படிப்பட்ட பெரிய நிகழ்வுகள் எடுத்து நடத்திய அந்த விழா குழுவினருக்கும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் நம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தங்கராச ஐயா அவர்களையும் நம் திண்டிவனத்திலிருந்து ஞானஜோதி அம்மையா அவர்கள் இதன் மூலமா தொடர்பு கொண்டு ஏற்படுத்திய இந்த அற்புத நிகழ்வு அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய கருணையினாலும் கூத்தபிரான் கருணையினாலும் மணிவாசகர் பெருமான் தனிப்பெரும் கருணையினாலும் மேலும் மேலும் அவர்களுடைய தொண்டு வளர்க வளர்க, எல்லோரும் உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு இந்த திருவாசகம் உதவும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நமசிவாயம். திருச்சிற்றம்பலம்.